மீட்கப்பட்ட காட்டு முள்ளம்பன்றி ஒரு இலங்கை சிறுமியோடு சிறந்த நண்பனானது எப்படி? மெய் சிலிர்க்க வைக்கும் காணொளி. விஜயதாச ராஜபக்சவின் வீட்டில் நடந்துள்ள மிகப்பெரிய பணப்பரிமாற்றம். இளம்பெண் கொலை வழக்கில் தேடப்படும் கணவர். சிறைச்சாலைகளை காட்டி காட்டி நாமல் ராஜபக்சவை ஒடுக்கிவிடவே முடியாது என்று அனுர அரசை பார்த்து சூளுரைத்த மொட்டுக்கட்சி. டெங்கு காய்ச்சல் சிறுவர்களிடையே மிக வேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் மானிப்பாய் குப்பைமேடு திடீரென தீப்பற்றி எறிந்த சம்பவத்தால் கடும் பதட்டம். சுகாதார சீர்கேடு காரணமாக பிரபல உணவகம் அதிரடியாக சீல் வைப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர தேர்வுக்கான இணையவழி விண்ணப்பங்கள் ஜூலை 3 முதல் ஆரம்பம். இனி தொடர்வது விரிவான செய்தி. இலங்கையை சேர்ந்த சிறுமி முள்ளம்பன்றி மற்றும் ஒரு பூனையோடு நெல் வயலில் நடந்து செல்லும் நிகழ்ச்சியான வைரல் வீடியோ உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இதயங்களை கவர்ந்துள்ளதோடு இந்த காணொளி பங்களாதேஷில் படமாக்கப்பட்டது என்று தவறாக இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டாலும் உண்மையில் இது இலங்கையில் பதிவு செய்யப்பட்டதாக உள்ளது. புலனறுவையை சேர்ந்த 7 வயது சுவேதா புன்சண்டி தான் இந்த சிறுமி. சுவேதாவுக்கு எப்பொழுதும் விலங்குகள் மேல் நிறைய பாசம் உள்ளதாகவும் அவற்றுடன் ஒரு தனித்துவமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வாள் என்றும் அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். தங்கள் குடும்பம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்கள் இயற்கை நிறைந்த சூழலில் வாழ்வதால் சுவேதா வனவிலங்குகளுடன் மிக மிக நெருக்கமான தொடர்பில் வளர முடியுமாக உள்ளதாக கூறிய அவரது தாய் விலங்குகளை அதற்குரிய வழியில் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்தோடு தன்னுடைய மகள் அவற்றை புரிந்து கொண்டு அவற்றோடு சேர கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கள் வீட்டருகே காயமடைந்த நிலையில் அந்த முள்ளம்பன்றியை கண்டறிந்த பின் அதனுடனான நட்பு ஆரம்பமாகியது என்றும் நாய்கள் குறைக்கும் சத்தத்தை கேட்டவுடன் உலோக தகடுகளின் குவியலுக்குள் ஒளிந்திருந்த முள்ளம்பன்றியை அவர்கள் கண்டறிந்ததாக அவரது தாய் நினைவுபடுத்தியுள்ளார். அந்த விலங்கின் காலில் காயம் ஏற்பட்டிருந்தது போல தெரிந்தது. அது குணமடையும் வரை அந்த குடும்பத்தினர் வீட்டில் இருந்த மருந்துகளை வைத்து பல நாட்கள் அதற்கு சிகிச்சை கொடுத்தனர். குணமடைந்த பின்பு அந்த முள்ளம்பன்றி காட்டுக்கு திரும்பியது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தினரை சந்தித்து வந்ததோடு சுவேதாவுடன் படிப்படியாக பழகிவிட்டது என்றும் காலப்போக்கில் தற்போது வைரலாகி வரும் காணொளியில் காணப்படும் நெருங்கிய பிணைப்பை அந்த ஜோடி வளர்த்து கொண்டது. அந்த குடும்பத்தினர் முள்ளம்பன்றியை பிடித்து வைத்திருக்கவில்லை. அது காட்டில் சுதந்திரமாக திரியவும் தானாகவே திரும்பி வரவும் அனுமதிக்கின்றதும் குறிப்பிட வேண்டியது. காட்டு முள்ளம்பன்றி மற்றும் அந்த குடும்பத்தின் பூனை ஆகியவற்றுக்கு இடையேயான இந்த நிகழ்ச்சியான நட்பை உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கானோர் பார்த்துள்ளதோடு பலர் இதனை ஒரு நிஜ வாழ்க்கை டிஸ்னி தருணம் என்றும் வர்ணித்துள்ளனர். பிரபல பாதாள உலக குற்றவாளி கரக்கட்டாவுக்கு உதவி செய்ய 12 கோடி ரூபாய் கையூட்டல் வாங்கிய குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொழில்முறை குற்றவாளியொருவருக்கு வசதிகளை உண்டு பண்ணி கொடுப்பதற்கு அவருடைய மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் கையூட்டலாக வாங்கிய சம்பவம் குறித்து கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனை தொகுதி அமைப்பாளர் சரித வசந்தகுமார அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வருஷ கென்னதிக்கு அருணசுரி சதுரங்க ஆகிய 3 பேரும் துபாய்க்கு சென்று இந்த பணத்தை வாங்கியுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அம்பலமாக்கியுள்ளது. விஜயதாச ராஜபக்சவுக்கு இந்த கையூட்டல் சம்பவத்தோடு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான உதவி சட்டப்பணிப்பாளர் அனுச சம்பந்த பெரும தெரிவித்துள்ளார். லசந்த மஞ்சுள சில்வா எனப்படும் நபருக்கு மீள கொடுக்கப்பட்டுள்ள 200 லட்சம் ரூபாய் பணம் நுகேகொட நாவல வீதியில் உள்ள விஜயப்பா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் வைத்தே இவர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடு முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்பதும் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. குடும்ப தகராறை அடுத்து தன்னுடைய கணவரால் தாக்கப்பட்ட 29 வயது பெண் உயிரிழந்துள்ளார். அரளகன்விலவின் பிம்போக்குன என்ற பகுதியில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு பின் பிம்போக்குனவை சேர்ந்த இந்த பெண் அரளகன்வில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு அதன் பின்னர் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரியப்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறு முற்றியதை அடுத்து குறித்த தாக்குதல் நடந்துள்ளதோடு காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவரின் கணவர் என நம்பப்படும் சந்தேக நபரை தேடி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன். ஆகவே சிறைச்சாலைகளை காட்டி காட்டி
அவரின் அரசியல் பயணத்தை ஒருபோதும் ஒடுக்கிவிட முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அனுரு அரசாங்கத்துக்கு சூளுரைத்துள்ளது. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக்க சமகால அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிரான அரசியல் அடக்குமுறைகளை முன்னெடுப்பதற்காகவே தமக்கு விசுவாசமான அதிகாரிகள் 2 பேரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் உயர் பதவிகளுக்கு ஜனாதிபதி அனுர நியமித்துள்ளார். காரணம், தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நாமல் ராஜபக்சதான் தங்களுக்குரிய பிரதான அரசியல் சவால் என்பது மிகவும் நன்றாகவே தெரியும். அதனால் தான் நாமல் ராஜபக்சவுக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் ஆதரவை தடுக்க அனுர அரசு முற்படுவதோடு திட்டமிட்ட வகையில் அரசியல் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடுகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாமல் ராஜபக்ச என்பவர் இந்த நாட்டின் மூத்த அரசியல் தலைவர். மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதை அனுர அரசு மறந்துவிடவே கூடாது. சிறைச்சாலைகளை காட்டி அல்லது சிறையில் அடைப்போம் என்று அச்சுறுத்தி நாமல் ராஜபக்சவை ஒருபோதும் அடிபணிய வைக்க முடியாது என்றும் இவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் இலங்கையின் சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பை முழுமையாக நம்புகின்றோம் என்பது உண்மை. ஆனால் நீதிமன்றத்துக்கு தங்களுக்கு சாதகமான போலி தகவல்களை அறிக்கையிடும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மயப்படுத்தப்பட்ட போலீசார் மீது எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லேப் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. 12.5 கிலோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 1280 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை 4965 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்தோடு 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 512 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1988 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த விலை குறைப்பால் இன்று நள்ளிரவு முதல் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவால் குறைக்கப்படும் என கேண்டீன் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அது மாத்திரமில்லாது பிளேன் டீ, மில்க் டீ ஆகியவற்றின் விலைகள் 5 ரூபாவால் குறைக்கப்படும் என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபைக்கு சொந்தமான கழிவு சேகரிப்பு மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பு நிலையத்தில் திடீரென நேற்று இரவு தீ விபத்து உண்டாக்கி அந்த பகுதியில் பெரும் பதட்டம் உண்டாகியுள்ளது. கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்திற்கு பக்கத்தில் அமைந்துள்ள குறித்த குப்பை மேட்டில் திடீரென தீப்பற்றியதோடு இந்த தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தீ விபத்து உண்டாக்கியதும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் பல மணி நேர முயற்சிக்கு பின்னர் தீயை கட்டுப்படுத்தியுள்ளதோடு பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட முள்ளியவளி பகுதியில் சுகாதார சீர்கேட்டோடு இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சீல் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. முள்ளியவளி சந்தைக்கு பக்கத்தில் உள்ள இந்த பிரபல உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக அறிய வந்துள்ளதை அடுத்து தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகரால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உணவகத்துக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்து உணவகத்தையும் சீல் வைக்கவும் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் முல்லைத்தீவு பொது சுகாதார பரிசோதகர் இணைந்து நேற்று இந்த உணவகத்தை சீல் வைத்துள்ளனர். பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் திடீர் சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் பொது சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் சிறுவர்களிடையே மிக வேகமாக பரவி வருவதாகவும் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் வர வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு மூளை பாதிப்பு, தசை மற்றும் எலும்புகளில் கடுமையான வலியோடு இதய பாதிப்புகள் உண்டாக சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் வந்து 7 முதல் 8 நாட்களில் சிறுவர்கள் குணமடைய வேண்டும் என்றாலும் அதன் பின்னும் பசியின்மை, சோர்வு மற்றும் தொடர்ச்சியான காய்ச்சல் நீடித்தால் அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடனடியாக CPK பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதோடு டெங்கு நுளம்புகளில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வீட்டின் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் சிறுவர்களுக்கு முழு கை, சட்டை மற்றும் நீள காற்சட்டைகளை அணிவிக்குமாறும் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். இன்று பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சபரகமுவ, வடமேல் மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளதோடு மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஜூலை 3 முதல் ஜூலை 23 வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இணையவழி மூலமாகவே அனைத்து விண்ணப்பங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த துறை தெரிவித்துள்ளதன்படி பள்ளி மாணவர்கள் தத்தமது பள்ளி முதல்வர்கள் ஊடாக இணைய வழியில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தனித் தேர்வாளர்கள் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி தாங்களாகவே இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.